ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு சிட்டிஸ் கார்னர். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் 2023. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆனாலும் இது என் ஸ்டைலில் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நமக்கு இன்ஸ்டன்ட் கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஒரு 150 to 175 கிராம்ஸ் ரவா எடுக்கிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 3 to 3.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு கேஷ்யூவை போட்டு அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். கீ போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் டைம் கொடுக்கலாம். கீ ஃபுல்லாக மெல்ட் ஆன அப்புறமா நமக்கு எவ்வளோ கேஷ்யூ தேவைப்படுதோ நம்ம அவ்வளோ கேஷ்யூ போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 25 to 30 கிராம்ஸ் எடுத்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் காஜு ரிச்சாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 25 to 30 கிராம்ஸ் காஜு எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் ரொம்ப மைல்ட் ப்ரௌன் கலர், அது அப்போ தான் வந்துட்டு மைல்ட் ப்ரௌனில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கேசரியில் அதை ஆட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபினிஷ் கிடைக்கும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா கேஷ்யூ இருக்கிறது அங்கங்கே தெரியும். அப்படி இல்லாமல் ரொம்ப மைல்ட் ப்ரௌன் கலர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபினிஷ் கிடைக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபினிஷில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் டிஷ். டோட்டல் வீடியோ லென்த் 5 minutes. இதை தாண்டி நான் ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். தட்ஸ் இட். ஸோ ஃபுல் ரன்னிங் டைமில் எடுக்கலான்னு திங்க் பண்ணேன். பட் ஓகே அப்படின்றனால கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாகவே 5.5 minutes தான். 7 to 8 minutesல உங்களுக்கு டோட்டல் டிஷ் முடிஞ்சிடும். இவ்வளோ மைல் ப்ரௌனில் கேஷ்யூ இருந்தால் போதுங்க. இதுக்கப்புறம் இந்த கேஷ்யூவெல்லாம் அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அதே ஹீட்டான கீழேயே வந்துட்டு நமக்கு இந்த கேசரிக்கு பண்ண வேண்டிய ரவாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 150 to 175 கிராம் ரவா எடுத்திருப்பேன். ஒரு டம்ளர் ஃபுல் ரவா எடுத்திருக்கேன். எல்லாமே இதே கிளாஸ்லேயே மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ரவா வந்துட்டு ஒரு 2 minutes 1.5 to 2 minutes ஃப்ரை ஆனால் போதும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் கீ ஸ்மெல் வரும். இது ரவா போட்டோன்னே தான் கீ ஸ்மெல்லே உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இது போட்டு ஒரு 1 minute லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வாட்டர் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் வாட்டர். நான் பாருங்கள் அங்கே வாட்டர் பாயில் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு வெசலில். 1 கப் ரவாக்கு 2.5 கப் வாட்டர். சரிங்களா? அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கணும். ஐ மீன் அந்த ரேஷியோவில் தான் வைக்கணும். ஸோ 2.5 கிளாஸ் ரவா வாட்டர் வந்துட்டு அங்கே பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாயிலிங் வாட்டர் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். தப்பி தவறி கூட நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, அதோட டேஸ்ட்டே மாறிடும். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ரவை பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஐ மீன் வேக ஆரம்பிச்சிருச்சு சுடு தண்ணியில். கேசரிக்கு மட்டும் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணி தான், நல்ல பாயிலிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலரிக்கோங்க, கட்டி ஆயிடக்கூடாது. இதுக்கப்புறம் சுகர் போடுறப்பையும் லம்ஸ் ஃபார்ம் ஆகும், அதையும் நீங்கள் லம்ஸ் இல்லாமல் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஏலக்காய் கர்னல்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்கும். ஸோ நீங்கள் ஏலக்காய் பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் தென் நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்துட்டு 1:1 அப்படின்ற ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் கப் ஆஃப் ரவா எவ்வளோ மெஷர் பண்ணமோ அதே அளவு சுகர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மைல்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நிறைய ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறவங்க 1:1.5 ரேஷியோவில் சுகர் எடுக்கலாம். பிகாஸ் ரவை வந்துட்டு நல்லாவே ஸ்வீட்னஸை வந்துட்டு இழுத்துக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஆட் பண்ணால் தான் எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் திரும்ப லம்ஸ் ஃபார்ம் ஆகுது சுகர் ஆட் பண்ணதும். அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடரை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கேசரி பவுடர் நீங்கள் வந்துட்டு வாட்டரில் டைல்யூட் பண்ணியும் போடலாம், டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். நான் இப்போ தான் சுகர் போட்டேன்றனால அதுவே தண்ணி விடும், அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுவே கொஞ்சம் நேரத்தில் ஈவனாக ஆகிடும். ஸோ லம்ஸ் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டே இருங்க, திக்காகிடும். இப்போ இந்த சுகர் போட்ட உடனே இலகுது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ எடுத்து அதில் போட்டுடுறோம். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, அது அந்த கேசரி கலரோட அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக கேஷ்யூ இருக்கிறதே தெரியாத அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு மைல்டாகிடும்.
இதுக்கப்புறம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுவோம் நம்ம. இது வந்துட்டு நான் ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது போதும். ஆக்சுவலி அதுவே ஜாஸ்தி தான். இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு கேசரியில் ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். நீங்கள் எப்போ ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போதுமே ஒரு நல்ல ஃபைன் ஃபினிஷ் இருக்கும். ஸ்கூப் மாதிரி எடுத்து போடும்போது அது ஸ்கூப்பாக விழணும். அதுதான் ப்ராப்பர் கேசரி கன்சிஸ்டன்சி. ஸோ அப்போ தான் நம்ம கரெக்டான அளவு கீ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நான் டோட்டலாகவே ஒரு 8 to 8.5 டேபிள் ஸ்பூன் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த குவான்டிட்டி ஆஃப் ரவாக்கு. இப்போ இந்த கீயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஸ்கூப் பண்ணி காட்டுவேன். அது அப்படியே அழகாக ஸ்கூப்பாக விழும். அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இன் தட் கேஸ் யோர் கேசரி இஸ் ரெடி. என்ஜாய் நியூ இயர் வித் திஸ் வண்டர்ஃபுல் கேசரி. நம்ம சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Keep posted for the updates. Thank you so much. சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ ஸ்கூப்பியாக விழுந்திருக்கு. தேங்க்யூ.